அப்போ சேம செப்பு அப்படிங்கிறது சுடு தண்ணியை பல மணி நேரம் பாதுகாப்பாக வச்சிருக்கிறது. அப்போ அந்த தண்ணி எப்பவுமே என்ன செய்யலாம், நம்ம குடிக்கலாம், நார்மலாக குடிக்கலாம். அப்போ குறையாது, சூடு என்ன செய்யாது, குறையாது. அப்பயே அந்த சேமசெப்பு பாத்திரத்தை பயன்படுத்துங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்னால். இது தமிழனோட கிடைத்த வெற்றி ஒன்று, அது ஒரு செய்தி. இரண்டாவது, தலைவி வருந்துகிறாள், மாலை நேரத்தில் வருந்துகிறாள் அப்படிங்கிற செய்தி வருது பார்த்தீங்களா. அதை சொல்லிவிட்டு அப்புறம் நான் மீண்டும் ஜேம்ஸ் தீவாரை சொல்ல வரேன், ஏன்னா அவரோட தான் முடிக்கணும் இல்லையா. பூவிலே ஒரு பாய் போட்டு பனித்துளி தூங்க, பூவிலி இமை மூடாமல் பைங்கிளி ஏங்க, மாலை விளக்கேற்றும் நேரம் மனசில் ஒரு கோடி பாரம், தனித்து வாழ்ந்ததென்ன லாபம், தேவையில்லாத தாபம், தனிமையே போ இனிமையே வா, நீரும் வேறும் சேர வேண்டும், பனி விழும் நிலவு நனைந்தது நிலவு. அப்ப எப்படி பிரிந்த உள்ளங்கள் காத்திருப்பது போல, பிரிந்த உள்ளங்கள் காத்திருப்பது போல இங்கு சங்க இலக்கியத்தில், அங்கு மௌனராகத்தில் பாடியிருப்பார்கள், இங்கு சங்க இலக்கியத்தில் பாடியிருக்கிறார். அந்த பாடல் தான் ஆசு இல் தெருவில் நாயில் வியன் கடை செந்நெல் அமலை வெண்மை வெள் எழுது ஊரில் பிச்சை ஆரமாந்தி ஆச்சிர வெய்ய வெப்ப தண்ணீர் சேம செப்பில் பெரிய நீயே மின்னடி நடுங்கும் கடைப்பையில் வாடை எக்கால் வருவது அன்றி அக்கால் வருவது எம் காதலரோ. எப்படியாவது மலைக்குளத்தில் வரும், மழைக்காலம் முடிஞ்சோன்னா மழை காலத்தில் வந்துடுவானா, நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவன் வருவானுங்கிறத எனக்கு சொல்லணும் அப்படின்னு தாகத்தை, அந்த தாகத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா காதல் காவியம் இருக்குது. அந்த காதல் காவியம் தான் நான் மௌனராகத்தில் திரைக்காவியத்தில் இடம்பெற்ற அந்த கவிதைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் எது முக்கியமாக தேவைப்படுது, சேம செப்பல் என்ற மருந்து களம் பாத்திரம் தேவைப்படுகிறது, அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அது நீங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வசதி வாய்ப்பை சொல்லுகிறது. இங்கு அடிப்படை தேவை இன்னொன்று என்ன தேவை இருக்கிறது, என் தலைவிக்கு ஒரு தாகம் இருக்கிறது, அது எனது அன்பான சகோதரன், என் தலைவியின் கணவன் எப்பொழுது வருவான் என்று எனக்கு உடனே சொல்ல வேண்டும் என்பதை அந்த உள்ளத்தில் இந்த பாக்களை உங்களிடம் அர்ப்பணித்தேன். எவ்வளோ அழகாக கூறியிருக்காங்க பார்த்தீங்களா. சரி, இவ்வளோ நேரம் இந்த இலக்கியத்தில் திரைக்காதல் ஒப்பிட்டு பேசுகிறேனே, எதற்காக இவ்வளோ பேச வேண்டும் என்று பார்க்கும் பொழுது நமக்காக படுத்திருக்கிறான், காலமறிந்து செயல்பட்டிருக்கிறான். அதுதான் மீண்டும் காலமறிந்து செயல்பட வேண்டும். எனது பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு, பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. அதாவது காலத்தோடு நம்ம என்ன செய்ய வேண்டும், முயற்சி மேற்கொள்ள வேண்டும், காலத்தோடு நாம் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். அப்போதான் நாம் என்ன செய்ய முடியும் என்றால் நாம் நினைக்கும் காரியங்களை செயல்படுத்த முடியும், வெற்றி பெற முடியும். காலம் பொன்மொன்றும் சும்மாவை சொன்னாங்க, டைம் இஸ் கோல்டுன்னு. இப்போ நான் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் தெர்மாஸ் பிளாஸ்க் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமே, சேம செப்பு. அந்த சேம செப்பு பழங்காலத்தில், இப்பொழுது அதை தெர்மாஸ் பிளாஸ்க் என்று கூறுகிறோம். எவர்சில்வர் உரையுடன் இருக்கிறது, பிளாஸ்டிக் உரையுடன் இருக்கிறது. அதுக்கு இப்போ நவீனத்தில் தெர்மாஸ் பிளாஸ்க் என்று அழைக்கிறோம். இந்த தெர்மாஸ் பிளாஸ்க்